ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். 1 கப்பு ராகி மாவு, ஒன்றரை கப்பு ராகி மாவு, திருகிற தேங்காய் திருகினது ஒரு 1/2 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, இது வெல்லம் பாவு காய்ச்சி ஏலக்காய் போட்டு காய்ச்சி வச்சுருக்குது. இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் தூள் ஊற்றி நல்லா பெசரி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெசரிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, கையில் பிடிக்கிற அளவுக்கு பெசரிக்கணும். இது பேர் பிடி கொழுக்கட்டை. ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை. உங்களுக்கு எண்ணெயில் சாப்பிட்டதோட இந்த மாதிரி வேக வச்சு ஆவியில் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது சர்க்கரை போதும் பாருங்கள், வெல்லம்லாம் போட்டு காய்ச்சிட்டு இதை நம்ம உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். இல்லை இப்படி கை இப்படி பிடிச்சி இப்படி அந்த தட்டில் வச்சிடலாம். எண்ணெய் தடவி இருக்கேன் அதில், அந்த தட்டு மேலே உங்களுக்கு எந்த விதமாக பிடிக்கணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஆனால் இப்படி பிடிச்சா கொஞ்சம் நல்லா பிடி வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பாருங்க, பிடிச்சி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க.